கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி 2025 முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுத் தொகை, சுழல் கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி கடந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 31 மற்றும் நேற்று 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த போட்டிகள் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்திலும், அண்ணா திடலிலும் மற்றும் பிபிபி நகர் SS டென்னிஸ் மைதானத்திலும் கடந்த 3 நாட்களாக சிறப்பாக டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 8 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் 10 வயது, 12 வயது, 14, 16 கீழ் உள்ள மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மகளிர்கள், ஆடவர்கள் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிரிவிலும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் மகளிர்களுக்கும் ஆடவர்களுக்கும் சிங்கிள், டபுள்ஸ் என்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 7 மணிக்கு பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு டென்னிஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் மற்றும் சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினார். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வின்னர் அணிக்கு 15,000, ரன்னர் அணிக்கு 10,000 வீதம் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பழனிவேலு, ஜவஹர், புவனா மற்றும் டென்னிஸ் அகாடமி நிர்வாகிகள் விக்கி, எழில், சண்முகம், அண்ணாமலை, ஜேம்ஸ், ராகுல், ரகுநாதன், முனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கு ஒத்துழைப்பு தந்த மாணவ மாணவிகளும், ஆடவர்களும், மகளிர்களும் மற்றும் பெற்றோர்களும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் கூறினார்.